நண்பர்களே, ஒரு வழியாக டேமில் ஏறி நடக்க முடியல. எல்லோரும் மூஞ்சியை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ எக்ஸஸ்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் சரியாக சாப்பிடல. ஸோ கையெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு ஷிவர் ஆகுது. ரொம்ப சார் சாப்பிடாத நாள் இல்லை, அது நைட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேஷ்டைகள் ஜாஸ்தியாக ஒரு சேஷ்டையும் கிடையாது. அது மொத்தத்தில் இப்போ போயிட்டு லெமன் சோடா தண்ணி பழம்லாம் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நடந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம்தான் டடா. நம்ம ரோப் காரில் போக போகிறோம். நாங்களும் ஃபஸ்ட் டைமாக போகிறோம், இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை கூடவே சொல்கிறோம். நண்பர்களே, ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு ரோப் காருக்குள்ளே ஏறி உக்காந்தாச்சு. ரோப் கார் ரெண்டு பேராக தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க நண்பர்கள். அதனால் எங்களோட ஆறுயிர் நண்பன் சுஜித்தை தனியாக விட்டுட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அந்த நாய்க்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. தனியாக போகிறேன்னு முதல்ல சொல்கிறான், ஏய் நீங்கள் 2 பேர் போயிருக்கடா, நான் தனியாக வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போனா அவன் ஏதோ வர வழியில் சேட்டை பண்ண போகிறான்னு அர்த்தம். சரி, அவன் என்ன பண்ணுறான்றதான் அவனும் வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோவை இது கூட அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். அந்த கல்பிரிட்டை நம்ம ஒரு நாள் கேட்ச் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் மலமுலா ரோப் காரில் போகிறோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கோம். 4-5 வாட்டி இந்த ரோப் காரில் போகணுன்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் நடக்கலை. எப்போ கேட்டாலும் ஒன்றா மெயின்டெனன்ஸுன்றுவாங்க, இல்லை மழை பெஞ்சுதுன்றுவாங்க, இல்லாட்டி சார் லஞ்ச் டைமு அப்புறமே வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி தான் ஃபைனலி ரோப் காரில் போகிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எதனால்? எல்லாம் நீங்கள் உங்களோட நல்ல மனசுனால. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். கிற்கா புர்கான் தான் இருக்கு. எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரோப் கார் இன் சவுத் இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சும்மா மிரட்டலாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு மேலே நாங்கள் பறந்து 1000 அடின்லாம் இல்லை, ஒரு எவ்வளோ அடியில் இருக்கும், ஒரு 10-20 அடி இருக்குமா? ஒரு 20 அடிக்கு மேலே தான் ரோப் கார் போகுது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது நண்பர்களே. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் ஏறி அந்த ஜங்ஷன் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே வர வரைக்கும் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் யாருன்னு தெரியும்ல. அவ்வளோதான் கைஸ், கரண்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த தொங்குறோன்னு தெரியலையே. அவனை பாரு, பொய் சொல்லலை, உண்மையாலுமே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நிற்குதுன்னு தெரில. ஓ, கரண்ட் வந்துருச்சு, தேங்க் காட். வாழ்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, ஒருத்தர் வராரு, தெரியுதா? கை காட்டுறான் பாருங்க, எவ்வளோ கூலா கத்தி ஓரமா உட்காந்துட்டு ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளை கூட இல்லாம அந்த கேபிள் ஒரு சென்டரா பார்த்து உட்காரணுன்ற அளவுக்கு கூட நம்ம பையனுக்கு தோணலன்னா பாத்துக்கங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. அந்த பிரிட்ஜ் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கோளாரா டான்ஸ் ஆடும் அந்த பிரிட்ஜ். ஆனா அதுல இருந்து கோளாறு ஒரு மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் கான்செப்ட்ஸ்ல கட்டியிருக்காங்க. கான்செப்ட்ஸ்ல கட்டியிருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. பாருங்க, சக்கப்பழம் தெரியுது. சக்கப்பழம் இல்லையா அது? மஞ்சள் இல்லடா, சாரிடா, கண்ணாடி போட்டனால கொஞ்சம் கோளாரா தெரியுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக அந்த ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அங்கே ஸ்டேஷன்லேருந்து நம்மளை யூட்டன் பண்ணி திருப்பி விட்டுருவாங்க. நண்பர்களே, இங்கே தான் திருப்ப போகிறோம். திருப்புடா, பச்சை புர்ரா, ஈரை போடுறா. வரான் பாருங்க ஒருத்தன்.
மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஏய். எங்களோட கேபின் மட்டும் தனியா ஆடுது. ஏன் தெரியுமா ஆடுது? ஏன்னா நான் பக்கத்துல ஒரு ஆட்ட நாயகன் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லுவான். எக்ஸாக்ட்லி. ஆட்ட நாயகன் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் ஆடுது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கிரண், எனக்காக ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சா என்ன பாட்டுறா பாடுவேன்? என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டது கண்மணி கண்மணி. அதுதான் மச்சான். சரி, கண்மணி பாட்டு பாடிட்டு கத்திஜாக்கு சேர்த்து ஒரு பாட்டு பாடிவேன். ஏண்டா அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சர்றான. எனக்கு பாட்டு பாட சொன்னா பாருங்க, கத்திஜா கண்மணி பாட்டு பாடிட்டு. நட்புக்கு மரியாதை இல்லை நண்பர்களே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நண்பர்களே, ஒரு வழியா எக்ஸாஸ்ட் ஆகி வந்து உக்காந்துட்டோம். ரோப் கார்ல போனாலும் அடிக்கிற வெயிலுக்கு மண்டைய பொழந்துருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. மதியெல்லாம் யாருமே வராதீங்க. முடிஞ்சா வீட்லயே படுத்து தூங்கிடுங்க. வந்தா பாருங்க, இந்த கலர்ல தான் போகணும். நம்ம சுஜித் தம்பி எல்லாம் செப்பல் போட்டிருந்தாப்புல, அவன் கால்லாம் வந்துட்டு அந்த வார் இருக்கிற இடம் மட்டும் டேன் ஆகல, மிச்சம் எல்லா இடமும் டேன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாடல் மாதிரி ஆயிட்டான், லெக் மாடல் அவன். என்ன காலெல்லாம் முடியா இருக்கு? கால்ல முடியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு. ஸோ மலமுலா லொக்கேஷன் 1 சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. அடுத்து போகிற இடம் எங்கே அப்படின்றத நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். ஸோ வாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் அர்ச்சை கோகுல். டாடா, பை பை, டேக் கேர்.